இதற்காக உங்கள் பக்கத்திலே இருந்து இந்த நிகழ்ச்சி கொண்டுதான் எடுத்து ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் நன்றிக்கு விஜயநகர்களுக்கு தலைவர்களுக்கு சாய்கிறார். அடுத்ததாக அமைச்சர் செயலாளர் அண்ணன் அப்துல் நாசர் அவர்களுக்கு தலைவர்களுக்கும் தலைவர்களுக்கு மரியாதை செய்கிறார். காங்கிரசுடைய மாவட்ட செயலாளர் இவர்கள் அன்புக்குரிய அவங்க அமைச்சர்களுக்கு சட்டமன்ற தொழில்துறை ஆட்டா சுரேஷ் அவர்கள் சார்ந்திருக்கிறார். அடுத்ததாக சுப்பிரமணிய நல உறுப்பினர் ஆணையம் ஏபி பதில் சட்டங்களுக்கு ஆதரவிப்பார். மத்திய மூன்று மாவட்ட தலைவர் அன்புக்குரிய நண்பர் அண்ணன் அமைச்சர்கள் நண்பர்கள் வரவேற்று ஆட்டா சுரேஷ் அவர்கள் சார்ந்திருப்பார். திராவிட கழகத்தினுடைய மாவட்ட அண்ணன் அரவிந்தர்கள் திருமணி என்று அமைப்பாளர் சித்தார்கள் நிறைவு செய்வார். இப்போது உதவி செய்தா நாம கட்டுப்பாடு அடுத்த வருஷம் சிறப்பாக சொல்லி நம்ம கட்டுப்பாடாக சூழலை வச்சிருக்கோம். இந்த பேரை ஆட்சி ஐயா திருமணங்கள் காண்பவர்கள் இந்த அம்பேத்கர் அண்ணன் தங்கமலர் அவருடைய ஆசிரியராக புரட்சியாளர் அம்பேத்கர் வரும் தலைமை சார்ந்திருக்கும் நம்ம எல்லாம் இந்த பகுதியிலே அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அத்தனை பாதுகாவலர்களுக்கும் நாளை தலைமையான நடிகர்களுக்கு நாகூர் நகரசபை ஆற்றல் கொள்ளக்கூடிய தமிழகம் அவர்கள் கொண்டாட திருமணத்தில் கலந்து கொள்வதோடு அங்கே நாசராகவும் அங்கே சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் முகாமர்கள் இந்த பேரவை அலுவலகத்தை திறந்து வைக்குமாறு அங்கே வாழ்க்கையிலேயே அங்கே பேச வேண்டும் என்று பள்ளியில் ஆசைப்பட்டாலும் வேலைக்கு உங்களுக்கு ஒரு 100 தான் மட்டும்தான் பேசப்படுது. இதனால நாளை எல்லா பேச்சாளர்களும் நிப்பாட்டிக்கிறோம். அங்கே பேசணும் என்று விருப்பமும் இல்லை. 10 நிமிஷம் பேசினாலும் சொல்றோம். அண்ணா வாழ்க்கை பேரையை சொல்லுங்க கேட்குது. தாய் போல வந்தாய் தடுமாறும் ஏழை முதல்வா பல பாம்பு புற்றை தடுமாறி நின்றாய் ஆகாய ஆனாலும் நம் சொந்தம் வரவேற்பு நல்கி துவக்கி வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் அவர்களே, இதற்கு இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நாகை சட்டமன்ற தொகுதியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் அறிவழகன் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய உலகத் தமிழர் பேரமைப்பினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NGK நிஜாமுதீன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் அப்துல் நாசர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் என்னோடு பங்கேற்றிருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் ஐயா அமிர்தராஜா அவர்களே, தமிழ்நாடு அரசு சிறுபான்மை நல ஆணையத்துடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் தமிமன் அன்சாரி சாஷத் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே, திராவிட கழகத்தினுடைய நாகை மாவட்ட செயலாளர் தோழர் பூபேஷ் குப்தா அவர்களே, இந்த நாகை சட்டமன்ற தொகுதியுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் செல்லூர் ஆட்டா சுரேஷ் அவர்களே,
நாகை நகர்மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா தியாகராஜன் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கண்ணையன் அவர்களே, சமூக ஆர்வலர் காலித் மாலிம் அவர்களே, அம்பேத்கர் மக்கள் புரட்சி மன்றத்தினுடைய தோழர் பிரகாஷ் அவர்களே, மக்களின் மையத்தினுடைய தோழர் அண்ணாஸ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வை முன்னிலை வைத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, நன்றி இருக்கக்கூடிய நாகையினுடைய நகர செயலாளர் தோழர் வீர முத்துமுதவன் அவர்களே, மற்றும் இங்கே பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய ஜனநாயக ஆற்றல்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய நேற்று நடைக்கத்தின் சார்பாக புரட்சிகர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவில் தோன்றிவிட்டால் என்ன ஆகியிருக்கும் என்பதைத்தான் நான் இப்பொழுது கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறேன். புரட்சியாளர் இந்தியாவுடைய தலைவிதியை மாற்றி எழுதியது. ஏன் அண்ணலின் சிலையை ஒரு நகரின் மையத்திலோ அல்லது ஒரு கிராமத்து நடுவிலோ மட்டுமே நிறுத்துவதோடு இல்லாமல் ஒரு பேரை அதை எடுத்துச் சொல்கிறோம் என்றால் இந்த மக்கள் அனைவரும் அவரை பார்த்து அவர் இந்த மண்ணுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்களை நினைவுறுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டிருக்கிறார். சாமி உருவம் நடக்கும். சாமி மக்களை சந்திப்பதற்காக வருவதாகத்தான் சாமி உருவம் இருக்கிறது. ஆனால் அண்ணலின் உருவம் வந்தது மக்கள் அண்ணலை பார்க்க வேண்டும் என்பதற்காக கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வந்தவர் அண்ணல். 2000 வருடமாக மனு தர்மத்தை மட்டும்தான் சட்டமாக இந்த மண்ணில் நிலைநாட்டிக் கொண்டிருந்தார். மனு தர்மத்தின் அடிப்படையில் நாமெல்லாம் உரிமையற்றவர்களாக, குடியுரிமையற்றவர்களாக, சொத்துரிமை இல்லாதவர்களாக, கல்வி கற்கக்கூடிய உரிமை இல்லாதவர்களாக, நீதி பெறக்கூடிய உரிமை இல்லாதவர்களாக, ஒரு சமத்துவமான வாழ்க்கை வாழ்வதற்குரிய தகுதி இல்லாதவர்களாகத்தான் மனு தர்மம் நம்மளை வைத்திருந்தது. மனு தர்மம் என்பது சட்ட புத்தகமாகத்தான் அவர் கடைபிடித்து வந்தார். அந்த மனு தர்ம சட்ட புத்தகத்தை தூக்கி எறிந்துவிட்டு அனைத்து மக்களும் சமம் என்கின்ற ஒன்றை சட்டப்பூர்வமாக நிறைவேற்றிய ஒற்றை மனிதர் தான் அந்த அம்பேத்கர். அது இல்லை என்றால் நமக்கு இங்கே அரசு நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கார். விவசாயிகளுக்கு மட்டும்தான் அங்கே வேலைவாய்ப்பு இருந்திருக்கும். 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலே அண்ணல் கொண்டு வந்த அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு என்ன நிலைமைன்னு பார்த்தா தான் அண்ணலின் முக்கியத்துவம் நமக்கு புரியும். அண்ணல் கொண்டு வந்த அரசியல் சாசனம் நடைமுறை வருவதற்கு முன்பாக இங்க மெட்ராஸ் மாகாணம் சொல்றோமே, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய நீதிபதிகளில் எத்தனை பேர் சாமானிய மக்கள், எத்தனை பேர் உயர்ஜாதி குரூப்பை சேர்ந்தவர்கள், எத்தனை பேர் கல்வியாளர்கள், எத்தனை பேர் பேராசிரியர்கள், எத்தனை பேர் பணக்காரர்கள், எத்தனை பேர் வாக்களிக்கக்கூடியவர்கள் யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு எல்லாருக்கும் வாக்கு கிடையாது, எல்லாருக்கும் ஓட்டு போட உரிமை கிடையாது. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை உயரதியாக இருந்தாலும் சரி, இங்க கூடிய பெரிய வணிக மக்களாக இருந்தாலும் சரி, பெரும் பணக்காரராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமான உரிமைகள் எல்லாம் உறுதி செய்யப்படல. அண்ணல் வந்ததற்கு பிறகுதான் அனைவருக்குமான உறுப்புரிமை என்பது உறுதி செய்யப்பட்டது. இன்றைக்கு எல்லாருமே தேர்தலில் பங்கெடுக்கின்றோம், எல்லாரும் தேர்தலில் போட்டியிடுகின்றோம். யார் மட்டுமாலும் அமைச்சராகலாம், முதலமைச்சராகலாம், சட்டமன்ற உறுப்பினராகலாம், பிரதமர் ஆகலாம் என்றால் அந்த உரிமையை மனு தர்மம் கொடுக்கவில்லை, இந்து மதம் கொடுக்கவில்லை, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் கொடுத்தார். அந்த அரசியல் அதிகாரத்தை நாம் பெற்றுக் கொள்வது என்பது அவர்களுடைய சிந்தனை செயல்பாட்டின் வழியாக நமக்கு அரசியல் சாசனமாக வந்தது. அரசியல் சாசனம் தான் இந்தியாவை நடத்துகின்ற ஒழிய பிரதமரோ, பாராளுமன்றமோ, உயர்நீதிமன்றமோ, ஜனாதிபதி நாட்டை நடத்தல. அரசியல் சாசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கட்டுப்பட்டு தான் யாராக இருந்தாலும் இயங்க வேண்டும் என்பது இந்தியாவினுடைய தலையெழுத்தாக இருக்கிறது. அந்த தலையெழுத்தை எழுதியவர் யார் என்றால் நம்ம அம்பேத்கர். நாம் வெறும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாம் அதை பேசவில்லை. நாம் அவர் எதை செய்தார், அதை செய்ததனால் நமக்கு என்ன மாற்றம் நடந்தது என்பதை உணர்ந்ததால் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது இல்லாத போது நமக்கு என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை தெரிந்த காலத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த காலத்தையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், நிகழ்காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டையும் பொருத்தி பார்த்துத்தான் ஏன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நாம் போற்ற வேண்டும், ஏன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வீழ்ந்தோடு கொண்டு செல்ல வேண்டும், இளம் தலைமுறையினர் ஏன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கற்றறிய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தினால் நாம் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். இது இல்லைனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வீழ்ந்தோடு நான் கொண்டு போகல அப்படின்னா ஓட்டுரிமை நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்ண போறோம்? நமக்கு சொத்துரிமை இல்லைன்னா என்ன ஆகிருப்போது? இங்கே பெண்கள் இருக்கிறார்கள், பெண்களுக்கு சொத்து கொடுக்கப்படாது, சொத்தை
தேர்தலில் பங்கெடுக்கக்கூடாது என்று இந்து மதம் சொன்ன பொழுது, இந்து மதவாதிகள் சொன்ன பொழுது, உயர்சாதி கூட்டம் சொன்ன பொழுது, குடிமை வைத்தவர்கள் கூட்டம் சொன்ன பொழுது, பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், கல்வி உரிமை வேண்டும், வேலைவாய்ப்பு உரிமை வேண்டும் என்று பேசியவர், முழங்கியவர், அதற்காக அமைச்சர் பதவியை துறந்தவர் அந்த அம்பேத்கர். அது இல்லை என்றால் இன்றைக்கு பெண்கள் சுயமரியாதையோடு பாதுகாப்போடு வாழ்வதற்கான வழிவகை இருந்திருக்குமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அந்த மாற்றங்களை சாத்தியப்படுத்தியவர். இந்த மாதிரி மாற்றம் வர வேண்டும் என்றால் எதை யோசிக்க வேண்டும் என்று சொல்லி சென்றவர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சார்ந்தவர்கள், அவர்கள் வன்னியர்களாக இருந்தாலும் சரி, முக்கோணத்தோராக இருந்தாலும் சரி, கவுண்டராக இருந்தாலும் சரி, நாடாராக இருந்தாலும் சரி, கோணாராக இருந்தாலும் சரி, முத்தரையராக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவருக்கும் தலைமையிலே உரிமை வேண்டும், இடஒதுக்கீடு வேண்டும், வேலையிலே உரிமை வேண்டும், இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடியவர்கள் வந்திருக்கிறவர். உண்மையா சொல்ல வேண்டும் என்றால், அனைத்து மக்களும் இந்து மதத்தினால் வஞ்சிக்கப்பட்ட அனைத்து மக்களின் உரிமைக்காக போராடிய ஒற்றை தலைவராக இந்திய அளவில் உயர்ந்த என்பவர் புரட்சியாளர். அதை நாம் பேசணும், திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையின் மீது பெட்ரோல் கொண்டு வீசியிருக்கிறது இன்றைக்கு செய்தி கேள்விப்பட்டு பதவி போனது. சொந்த தந்தையின் மீது எவ்வளவு பெட்ரோல் கொண்டு போடுவானா? நமது தலையெழுத்தை மாற்றி நமக்கு நலனை கொண்டு வந்த ஒரு மீது இப்ப ஈன செயலை எவனால் செய்து விட முடியுமா? ஏன் செய்கிறோம் என்றால், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்ன மாற்றத்தை அவருக்கு கொண்டு வந்தார், அந்த நபருக்கு கொண்டு வந்து ஒரு இளைஞரை கொண்டு வந்தார் என்பது சொல்லப்படாதனால் தான் அவர் ஈன செயலை செய்யும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்குமான உரிமைக்காக போராடியவர். அனைவரின் உரிமையும் அரசியல் சாசனத்தில் சட்டத்தில் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடியவர். அவர் ஏன் தனது அமைச்சர் பதவி திறந்தார் என்பதை அந்த ஈழச்செயல் செய்வதற்கு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லது இந்து மதத்தை வஞ்சிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் சமமான உரிமை பெற்றவர்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக போராடிய மனிதர்கள் வந்திருக்கிறார். அவர் சொத்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக, பணம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தவர் அல்ல. மக்களுக்காக பதவிகளை பயன்படுத்திக் கொண்டவர், மக்களுக்காக பாராளுமன்றத்தை பயன்படுத்திக் கொண்டவர், மக்களுக்காக இந்த சட்டங்களின் வழியாக எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் சாதித்து காட்டியவர். எத்தனை வருஷம் இருந்தார் அவர் பதவியில? மிக குறைந்த காலம் பதவியில் இருந்தார். அந்த பதவி காலகட்டத்திற்குள்ளாக இந்த மதவெறியர்கள், இந்துத்துவ மதவெறியர்கள் இந்த புதுமை கூட்டத்துக்கு நடுவே எல்லாருக்குமான உரிமையை உறுதி செய்த காரணத்தினாலதான் இன்னைக்கு எல்லாரும் தொடர்ந்து அரசியல் கட்சியா வச்சுக்கிட்டு அண்ணா கூட்டானே அவன் அரசியல் கட்சி வைப்பதற்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தது அண்ணன் தான். அண்ணனை இன்றைக்கு சுற்றுலான அவன் படிப்பதற்கான, அவன் வேலை வாய்ப்பிற்கான அனைத்து உரிமையும் சட்டப்பூர்வமாக எழுதி கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். அதை இதை ஊர்முழுக்க சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன் ஊர்முழுக்க சொல்ல வேண்டியிருக்கிறது? ஒவ்வொரு தலைமுறைக்கும் நாம் சென்று சேர்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் இன்றைக்கு பேசுவதற்கான உண்மையை கூட இன்றைக்கு நாம் பெறுவது என்பது பெரும் சிரமமாக இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் மோசமாக மாறிவிட்டது. கடந்த 5 வருடத்திற்கு முன்பாக சீர்காழிக்கு அருகில் இருக்கக்கூடிய சின்ன பெருந்தோட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பிறந்தநாள் கூட்டத்தில் பேசியதற்காக எந்த வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கு நாகமன்றத்தில் நாகப்பட்டினம் சிபிசிஐ வழக்கு. சீர்காழியில அந்த சின்ன பெருந்தோட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எப்படி மனிதர்களுடைய விதிகளை எல்லாம் தலைகீழாக மாற்றி அனைத்து சமூக மக்களுக்கும் உரிமையை பெற்றுக் கொடுத்தார் என்று பேசியதற்காக இந்த வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றமான நாடாளுமன்றத்தில் வழக்கு நடந்தது. அந்த வழக்கை வாய்ப்பை அந்த வழக்கை ஏற்படுத்தி கொடுத்தார். அது மட்டுமல்ல, அண்ணல் என்ன சொன்னார், அண்ணனுடைய கருத்துக்கள் எந்த பின்னணியிலிருந்து வந்தது என்பதை நீதிமன்றத்தில் வாரங்களாக நாங்கள் வழக்குகளை வைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக கிடைத்தது. அதையெல்லாம் கேட்டு அறிந்த நீதிபதி அவர்கள் இந்த வழக்கு ஏன் இவ்வளவு கொடூரமாக மோசமானதாக ஏறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அரசை சாடி அந்த வழக்கில் இருந்து என்னை விடுதலை செய்திருக்கிறார். அந்த விடுதலை சென்ற மாதம்
இந்த நாகப்பட்டினத்தில் நீதிமன்றத்தில் கிடைக்கிறது. ஆக அந்த வழக்கில் இருந்து விடுதலை, அதுல அந்த வழக்கில் விடுதலை பெற்றவரும் நல்லதான், தண்டனை பெற்றவரும் நல்லதான், எதுவாக இருந்தாலும் அண்ணலை பெற்று பேசுவதற்கான வாய்ப்பாக அந்த வழக்கு எனக்கு அமைந்தது. அந்த வகையில வழக்கு போட்டதற்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். ஆனால் அந்த வழக்கு முடிந்து ஒரு மாதத்திற்கு மறுபடியும் அண்ணலை பெற்று பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்வில் நான் அவசியம் பங்கேற்க வேண்டும் என்று தோழர் நிசாம் அவர்கள் என்னிடத்தில் சொன்ன காரணத்தினால், அவர் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் நான் அவருக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இவரெல்லாம் சந்திப்பதற்கும் இந்த தேர்தல் இப்படி நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் எந்த ஜனநாயகத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம், அந்த ஜனநாயகத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய ஊர்வலத்திலே பேரணியிலே பங்கெடுப்பது என்பது தோழர்களே, நம்ம நான் இந்த மாதிரியான ஒரு பேரணியை முதல் முறையாக நான் பார்க்கின்றேன். இது இந்த மாதிரியான ஒரு பேரணி தமிழ்நாடு முழுவதும் நடக்கும். தமிழ்நாடு முழுவதும் நடக்கும். ஏன்னா சாமி ஊர்வலம் போறதுக்கு பூசாரினா சாமியா மாறினார். அந்த சாமி கும்பிடுறவங்க பூசாரியா கவனிச்சுக்கணும். பூசாரியை கவனிச்சா விபூதி கிடைக்கும். ஆனா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நீதிபதியோடும் பேரணியாக கொண்டு போனோம்னால் ஜனநாயக கருத்துக்கள் மக்களுக்கு சேர்க்கணும். இவர் என்ன செய்தார் அந்த மண்ணுக்கு என்று குழந்தைகளிடத்தில் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு, இளைஞர்களிடத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு, ஊருக்கு சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு. அப்ப இந்த பேரணி என்பது ஜனநாயக பூர்வமானது, உரிமை பூர்வமானது. உண்மையா சொல்ல வேண்டும் என்றால் அரசாங்கமே இந்த பேரணியை முன்னின்று நடத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். இது போன்ற ஒரு பேரணியை நான் இதுவரை பார்த்ததில்லை, முதன்முறையாக பார்க்கின்றேன். இப்படியான ஒரு புரட்சிகரமான நிகழ்வை நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் முன்மாதிரியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட பேரணி ஏன் தேவை? ஏன்னா இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்களின் நலனுக்காக நடக்கல. இந்த சமுதாயம் நல்லவர்கள் இருப்பதற்காக நாம் பண்ணி கொண்டிருக்கோம். இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எதையெல்லாம் கனவு கொண்டாரோ அதையெல்லாம் சட்டப்பூர்வமாக எழுப்பி வைத்து போராடி அதை நமக்கு கொடுத்தார். அன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு யாரும் பெருசு ஆதரவுடன் தரல. அன்றைக்கு பாராளுமன்றத்தில் விவாதத்தில் அண்ணல் அம்பேத்கர் கருத்தை வைத்த பொழுது எவ்வளவு எதிர்ப்பு இருந்தது. எதிர்ப்புக்கு நடுவில் பெண்களினுடைய உரிமைக்காக அவர் போராடினார். பிற்படுத்தப்பட்ட சாதிகளாக இங்கு இருக்கிறார்கள், அவர்கள் உரிமைக்காக எவ்வளவு தூரம் போராடினார். அது சாத்தியமாக சொன்னதால பதவியை அவர் துறந்து வெளியே வந்த அந்த வரலாறை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் நாம் அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சொல்லணும். அனைத்து மக்களும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. எனக்கு ஒரு வகையில் இது பங்கெடுக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. என்றால் நான் கொங்கு மண்டலத்திலிருந்து வருகின்றேன். கோவை கொங்கு மண்டல பகுதி எங்குமே அம்பேத்கர் அவர்களுடைய சிலை கிடையாது, அண்ணலினுடைய சிலையே கிடையாது. நீங்கள் அது பொள்ளாச்சி அந்த மாதிரி உடுமலைப்பேட்டை கோவையோ திருப்பூரோ ஈரோடோ சேலமோ கரூர் வரைக்கும் எந்த இடத்தும் கிடையாது. இப்பொழுதுதான் இந்த ஆட்சியில ஈரோட்டிலே பெரும் கோரிக்கைக்கு பிறகு அண்ணலின் சிலையை அமைத்திருக்கிறார். ஏப்ரல் 14 அண்ணலின் சிலை எங்க இருக்கிறது மரியாதை செலுத்துவது வழி இல்லாம நான் அங்கிருந்து திருச்சியில் ஒரு மரியாதை செலுத்திருக்கிறது. நான் அவர்களை சொல்லிக் கொண்டுள்ளேன். நீங்க கொங்கு மண்டலம் வளர்ந்திருக்கிறது பெருமைப்படுவீர்கள். கொங்கு பகுதி வளர்ந்திருப்பதனால் அடிப்படை காரணம் அங்கே தொழிற்சாலை வளர்ந்திருக்கிறது. தொழிற்சாலை வளர்ந்திருப்பதற்கான காரணம் அங்கே தொழிற்சாலைகளுக்கு மானிய வழியில மின்சாரம் கிடைத்தது. அந்த தொழிற்சாலைகளுக்கு மானிய வழியில மின்சாரம் கிடைக்க வேண்டும் என்பதை சட்டப்பூர்வமாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நான் அவருக்கு சொன்னேன், உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு காரணமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கான நன்றி உணர்ச்சியே இல்லாமல் அவர் சிலையை வைக்க மறுக்கிறீர்கள் என்பதை தொடர்ச்சியாக பேசுகிறோம். இன்றைக்கு ஈரோட்டிலே ஒரு சிலை வந்திருக்கிறது. கொங்கு மண்டலம் முழுவதும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சிலை எழுந்தது. அது மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு நடக்கும். கொங்கு மண்டல வளர்ச்சி ஒரு காரணமும் இல்லை. அவங்க திடீர்னு எல்லாம் தொழிற்சாலையில உருவாக்கி நடத்திட முடியாது. மின்சாரத்துக்கு வழி என்ன? 1947 மின்சாரத்தின் விலை என்ன? அந்த விலையை ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி அல்லது ஒரு சின்ன ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்த ஒரு முதலாளி அந்த மின்சாரத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா என்பதை யோசித்து அந்த மின்சாரத்தை குறைந்த விலையில மானிய விலையில கொடுத்து தொழிற்சாலை வளர்வதற்கான எல்லா வேலைகளும் செய்தவர் புரட்சியாளர். அது இல்லைன்னா
தொழிற்சாலை எல்லாம் வளர்ந்திருக்காது, சிறுதொழில் வளர்ந்திருக்காது, வீடுகளுக்கு மின்சாரம் வந்திருக்காது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு பற்றி நாம் பேசிக்கிட்டோம். அதே சமயத்தில் அவர் பொருளாதார வளர்ச்சி என்ன செஞ்சாருங்கிறது நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது. எப்படி வீட்டுக்கு மின்சாரம் கிடைச்சது, எப்படி வீட்டுல மின்சாரம் கிடைச்சது எல்லாத்துக்கும். பெரிய பணக்கார நிறுவனங்களுக்கு லாப விலைகளை மின்சாரத்தை விட்டு அது வரக்கூடிய லாபத்தை வைத்து சிறு வீடுகளுக்கு மாநிலத்தில் மின்சாரத்தை தர வேண்டும் என்ற மின்சார சட்டத்தை உருவாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர். அப்படி வந்ததுனால தான் நீங்க பெரிய பெரிய கம்பெனிக்கு ஒரு யூனிட் மின்சாரம் 15 ரூபாய்க்கு 13 ரூபாய்க்கு விட்டு நம்ம வீட்டுக்கு 50 20 மின்சாரத்தை கொடுத்தாங்க. அதனாலதான் வீட்டுக்கு மின்சாரம் வந்தது. மின்சாரம் வந்ததுனால பல்ப் தெரிஞ்சதுனால படிக்க முடிஞ்சது. அதனால வீட்டு மிக்சி, கிரைண்டர், டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்துச்சு. இதுக்கான ஒரே காரணம் மின்சார சட்டம் என்ற ஒற்றை சட்டம் தான். அந்த சட்டத்தை கொண்டு வந்து அண்ணல் அம்பேத்கர். ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வெறும் சட்ட மேதை